அங்கேயே மாட்டணும் அதை. இது எங்கே மாட்டணும்? இது தப்பாக மாட்டிருக்கே. அதை எடுத்துரு. அங்கே இல்லை. நல்லா மாட்டேன். வெரி குட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, என்னோடய 2 பசங்களோட இந்த டே எப்படி போச்சு அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சதுமே பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்துட்டு சமையல் பண்ணிவிட்டு சின்ன பையன் கூட உட்காந்துட்டேன். ஏன்னா அவன் இருந்தான் அப்படின்னா தான் கொஞ்சம் எங்கேஜ்டாக இருப்பான். அவனை எங்கேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஏதோ ஒன்று வந்துட்டு டாய்ஸ் மாதிரி கொடுத்துட்டு கிட்ட உட்காந்துப்பேன். அவன் வந்து விளையாண்டுட்ருப்பான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னை கூட்டுறதுக்கே விடலை. சரி வீடெல்லாம் கூட்டலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு இருந்தேன். கூட்டிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி செஞ்சு அவன் கையில் கொடுத்துட்டேன். ஸோ இன்றைக்கி தண்ணி வரும், ஸோ தண்ணி பிடிக்கணும் அப்படின்ட்டு குடத்தெல்லாம் எடுத்து கழுவி வைக்கலாம் அப்படின்ட்டு குடத்த எடுத்துகிட்ருந்தேன். கரெக்டாக எடுத்துகிட்டு இருந்தப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு புழு மாதிரி ஒன்று வந்து அது இருந்தது. அது எனக்கு சரியாக என்னன்னு தெரியல. கிட்டத்தட்ட 1 மந்த்தாக பார்த்திங்கன்னா நாங்கள் ஊரில் தான் இருந்தோம். ஸோ அங்கே இங்கேன்னு அலைஞ்சிட்டு இருந்ததுனால வீட்டை கொஞ்சம் க்ளீனாக சுத்தம் பண்ண முடியல. ஸோ எனக்கு அதனால வந்ததா என்னன்னு தெரில. நான் உங்களுக்கு அந்த கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணுறேன். இது வீட்டுக்குள்ளே இருந்ததுனால அது என்ன நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள். சரி இதை முடிச்சுட்டு குக் பண்ண வரலாம் அப்படின்ட்டு வந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கருவாடு தொக்கு வந்து பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். நான் அது எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணுறேன். அது வந்து சாப்பாட்டோட சூப்பராக இருக்கும். நீங்கள் அதுக்குள்ளே முட்டை உடச்சி ஊற்றி பண்ணிங்கனாலும் இன்னுமே நல்லாயிருக்கும். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக கடுகு வந்து போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். அதுக்குள்ளே நம்ம அதுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். 2 தக்காளி மீடியம் சைஸில் இருக்க 2 தக்காளி பார்த்திங்கன்னா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு வந்து கொட்டி எடுத்து வச்சுருக்கேன். அரைகுறையாக நம்ம கொட்டி வச்சுருப்போம்ல அந்த மாதிரி. அடுத்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வந்து கருவாடு எடுத்து அதையும் வந்து ஊற வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் சுடு தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா தான் அதில் இருக்கிற அந்த தூசு மண் இதெல்லாம் போய் நல்லா க்ளீனாக இருக்கும். இப்போ அந்த வெங்காயம் கருவேப்பிலை தழை எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வெங்காயம் வந்து அது ஒரு கண்ணாடி பதத்துக்கு வர்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது வதக்கி விட்டுட்ருக்கிறதுக்குள்ளேயே எனக்கு சைடில் அவங்க 2 பேரும் தண்ணியில் வந்து ஆடிட்டுருக்காங்க. சைக்கிள் கழுவுறேன் அப்படின்ட்டு. நம்ம இதை வந்து தாளிச்சு விட்டுட்டு போய் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருந்தோம்ல அதையும் சேர்த்து எண்ணெயிலேயே லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து இறங்கி அந்த வெங்காயத்தோடு நம்ம வந்து அந்த இது சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ தக்காளியும் போட்டு பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் மிளகா போடல அப்படின்னு நினைப்பீங்க. பசங்க வந்து மிளகா போட்டால் ரொம்ப காரமாக இருக்கும். நம்ம அது பொடியில் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போடல. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வரமிளகா கிள்ளி போட்டுக்கலாம். அப்படின்னா பச்சை மிளகாயும் கூட அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி போட்டிருக்கேன். இப்போ தக்காளி வேகிறதுக்கான உப்பையும் போட்டு அது நல்லா வேகிற அளவுக்கு விட்டுடலாம். தக்காளி வந்து இந்த அளவுக்கு நல்லா மேஷ் ஆகி வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம அதுக்கு என்ன பொடி வேணுமோ அதெல்லாம் சேர்த்துலாம். கொஞ்சமாக பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். அப்புறம் கறி மசால் வந்து 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் மல்லித்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் பக்கமாக போட்டுக்கோங்க. இது நீங்கள் வேணும் அப்படின்னா அந்த சிக்கன் மசாலா இருக்கும்ல அந்த ஃப்ளேவரும் கூட இதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த மசாலா கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா பார்த்திங்கன்னா வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு வந்து தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குல்ல, இதில் வந்து நம்ம கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து லைட்டாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இப்போ இது லைட்டாக தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு நான் போய் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு வந்துடுறேன். என்னம்மா தண்ணி இருக்குது, நீங்கள் தொடங்க அதில்.
இப்போ இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம இதில் கருவாடை வந்து போட்டுக்கலாம். கருவாடு போட்டு ஓரளவுக்கு நல்லா நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு சாப்பாட்டோட பிணைஞ்சு சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா கொதித்து ஓரளவுக்கு திக்காகி அந்த நம்ம போட்ட கருவாடும் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். சாப்பாட்டில் விட்டும் நல்லா பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இதை எடுத்து வச்சு சர்வ் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக இதை மஸ்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.